ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு வெஜ் கொத்து சப்பாத்தி எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு வெடிச்ச உடனே இடிச்சு வச்சிருக்க 15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து எண்ணெயில் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க 1/2 தக்காளி, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க 1 கப்பு பீன்ஸு, 1 கேரட், இதுக்கு மட்டும் தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் கொஞ்ச நேரம் வேகட்டும். 3 சப்பாத்தி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது இருக்கட்டும். பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு தனியாக கிரேவி எதுவும் தேவையில்லை. சப்பாத்தி மட்டும் இருந்தால் போதும். 5 நிமிஷத்துல வெஜ்ஜு கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுங்க. தயிர் பச்சடியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.